ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம 12 ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் இந்த 2025 எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம், எதில் காதல் வருதா, இல்லது திருமணத்தில் பிரச்சனை இருக்கா, நல்லா இருக்கா, இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா, செலவு இருக்கா, எதில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன், என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம். அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் ஒவ்வொரு சூழல்கள் வரும். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது, அதே அளவுக்கு பொறுமை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பொறுமையாக என்ன சொல்ல வரோம், அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொருத்தி அதை நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது மாத ராசி பலன். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சால் சௌரியமாக இருக்கலாம், எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சிக்காதீங்க, இந்த மாதத்தில் எந்த வம்பு வழக்குக்கும் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு மகரத்துக்கு 8 சனி சூரியன் 9ல் இருக்கார், சனியோட பார்வையில் இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு 2 கிரகம் கெட்டு போய், அதாவது பகை கிரகங்கள் நிற்கிதுன்னா 8னாவே ஸ்டேஷன் கோர்ட்டு, வண்டி வாகனத்தில் பிரச்சனை, அடிபடுறது, காயமாகிறது, தொல்லையாகிறது, இதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது. அப்போது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து சரியான அமைப்பை எடுத்து எந்தெந்த விஷயத்தில் சரியாக இருக்கணும். இப்போ வண்டியில் போகிறோம், கவனமாக போகணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. அதேமாதிரி நம்ம ஒரு நண்பர்கள் கூட போகிறோம், அவங்களோட போனால் எதுக்கு போகிறோமோ அதை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடணும். அங்கிட்டு போய் சில நேரத்தில் சில தேவையில்லாத வேலைகளை நண்பர்களோடு சேர்ந்து செய்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அடுத்தது 8னாவே இன்சூரன்ஸு, இறப்பு, பல தொல்லைகள், அந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷனில் இருக்கிறதையும் நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 9க்கு போயிட்டாரு, ஒரு பொதுவாக அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சூழலை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் லக்னாதிபதியும் ப்ளஸ் அவர் 3ல் போய் வக்கரமாக இருக்கார், தப்பாக இருக்கார் இந்த மாதத்தில். அப்போ அது 2ல் ராகு, யாருக்கிட்ட எதை பேசினாலும் தப்பாக போகும். உங்களுக்கு 3, 12 கூடிய குருவும் 6ல் இருக்கார், சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அப்போ அதில் ரொம்ப சௌரியமாக கவனமாக பார்த்து சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தப்பு இல்லாமல் போயிடலாங்க. இல்லைன்னா நேரடியாக போய் நம்ம முன்ன சொன்னது ஸ்டேஷனுக்கு, கோர்ட்டுக்கு நீங்களாகவே போய் ஆஜராகக்கூடிய சூழல் வந்துடும். அதெல்லாம் நாம் என்ன சொல்லிடுவோம், நீங்களாகவே ஒரு முறை இந்த மாதத்தில் ஜிஹெச், ஸ்டேஷனு, கோர்ட்டு, அது எங்கே இருந்தாலும் சரி, அது அந்த இடத்துல பக்கமாக உங்கள் ஊரில் இருக்கிற அந்த அமைப்புகளில் போய் என்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அங்கே போகக்கூடிய தன்மையை குறைச்சிக்கும். ஏன்னா நீங்களாகவே போயிடணும். அந்த அமைப்பு இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. 2வது, உங்களுக்கு முகத்தில் அல்லது வாய் வழி வார்த்தைகளை இப்போ இந்த மாதத்தில் யாருக்கும் எதுக்காகவும் சில விஷயத்த வாக்கு கொடுக்கக்கூடாது. முகத்தை கொண்டு போய் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னே நிறுத்தக்கூடாதுங்க. நிறுத்தினீங்கன்னா அந்த கடனை வாங்குறது போகிறது பூரா நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும். அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 9லேயே இருக்கார். இப்படி வர காலத்தில் சூழலில் ஒரு கிரகம் அப்படி 6, 8 வேலை ஒன்றா சேர்ந்து 9ல் என்னென்னா அப்பாவுக்கு உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை தரும். ஏன்னா 9னா அப்பாவுக்கு ஒரு சில தொந்தரவுகளை தரும். அதுலேயும் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் சிக்கலும் வரும். ஏன்னா அது ஒரு
5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு அப்படிங்கிற கணக்குலையும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிக்கலும் வரலாம். அதையும் கவனமாக இருந்து பக்குவமாக பார்த்து பயன்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பை தேடுங்க. இது நம்ம இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை கும்பிட்றது, திதி கொடுக்கறது, இதையெல்லாம் கவனமாக இவங்க கொண்டு வரணும். ஏன்னா இவங்களுக்கு அதுதான் தப்பாகவே வரும் எப்போவுமே. ஏன்னா மகர ராசிக்கு சனி அதிபதியாக இருக்காருங்க. அது 8 சூரியன் சிம்மத்தில் இருப்பார். அவர் இன்னைக்கு 9க்கு போகிறாருன்னா 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 2 பேருமே பகையாக இருப்பாங்க. அவர் 9க்கு போயிட்டாருன்னா இந்த மாதம் பூரா சில முன்னோர்கள் செஞ்ச பிரச்சனை, முன்னோர்களுக்காக வர்றது, அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இதிலெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா சரியாயிருங்க. பெருசாக அதுக்கப்புறம் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது.